வணக்கம். ஒரு போராட்டத்தோட உண்மையான முகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அரசாங்கம் சொல்றதுலையா இல்ல மனித உரிமை அமைப்புகள் சொல்ற எண்கள் இல்லையா? வாங்க இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம். சரி. முதல்ல இந்த போராட்டத்த பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே, சில நம்பர்ஸ் நம்மள கொஞ்சம் அதிர வைக்குது. மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம், அதாவது HRAI வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் படி 2 வாரத்துல சுமார் 16,700 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 16,700 பேரா? அப்பா. இது சும்மா எதுவும் ஒரு நம்பர் இல்ல. ஆமா. நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஸ்டேடியத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஜனங்க. இத்தனை பேரையும் கைது பண்ணி வைக்கணும்னா அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான நடவடிக்கையில இறங்கி இருக்கும்னு யோசிக்கவே முடியல. அதுதான். இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. 2000 பேரா? ஆமா. அதுவும் கொல்லப்பட்டவங்கள்ல பெரும்பான்மையானவங்க சாதாரண போராட்டக்காரர்கள், அரசாங்க படையினர் இல்ல. இது ஒரு சின்ன கலவரம் மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இல்லவே இல்ல. இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். HRA மாதிரி அமைப்புகள் எப்படி இந்த டேட்டாவை சேகரிக்குதுன்னா, ஈரான் உள்ளேயே இருக்கிற அவங்களோட நெட்வொர்க் மூலமா களத்துல இருந்து நேரடியா தகவல்களை உறுதிப்படுத்துறாங்க. ஓ, அப்போ இது வெறும் காத்துவாக்குல வர செய்தி இல்ல. இல்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல அரசாங்கம் எப்பவுமே உண்மையான சேத விவரங்களை வெளியே சொல்லாது. ஒன்னும் ரொம்ப குறைச்சு சொல்லும், இல்லனா மொத்தமா மறைச்சிடும். ஏன் அப்படி? வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க? பாருங்க, 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, தங்களோட பலவீனத்தை வெளிக்காட்ட விரும்ப மாட்டாங்க. நாங்க நிலைமையை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைப்பாங்க. சரி. 2வது, சர்வதேச அழுத்தம். 2000 குடிமக்களை சுட்டு கொன்னுட்டோன்னு ஒரு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டா அது எவ்ளோ பெரிய மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கு வழிவகும். ஆமா. பொருளாதார தடைகள், சர்வதேச நீதிமன்ற விசாரணைன்னு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். அதனால இந்த மாதிரி சுதந்திரமான அமைப்புகள் கொடுக்கிற புள்ளி விவரங்கள் தான் அந்த நிகழ்வோட உண்மையான தீவிரத்தை நமக்கு ஓரளவுக்காவது காட்டுது. அப்போ இந்த 2000ங்கிற நம்பர் அங்க நடந்திருப்பது ஒரு உள்நாட்டு போருக்கு சமமான இழப்புன்னு சொல்லுது. ஆனா இவ்ளோ பெரிய வன்முறை வெடிக்கிறதுக்கு என்னதான் காரணம்? எப்படி இது ஆரம்பிச்சது? இதுதான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். நாம நினைக்கிற மாதிரி இது எடுத்த எழுப்பிலேயே ஒரு அரசியல் புரட்சியா ஆரம்பிக்கல. இதோட ஆரம்ப புள்ளி முழுக்க முழுக்க பொருளாதாரம். ஈரானோட நாணயமான ரியாலோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சிருக்கு. ஓ, அப்போ பணமதிப்பு வீழ்ச்சி தான் மூல பிரச்சனையா? ஆமா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அமெரிக்கா ஈரான் மேல விதிச்சிருந்த கடுமையான பொருளாதார தடைகளால ஈரானோட பொருளாதாரம் ரொம்பவே நொடிஞ்சு போயிருந்தது. அதனால அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. சாதாரண மக்களால தங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்தவே முடியல. கையில காசு இருக்கு, ஆனா அதுக்கு மதிப்பு இல்ல. அந்த விரக்தி தான் மக்களை தெருவுக்கு கொண்டு வந்திருக்கு. சரியா சொன்னீங்க. இங்கேதான் நாம ஒரு விஷயத்த ஆழமா கவனிக்கணும். ஒரு நாட்டின் கரன்சி நோட்ல இருக்கிற நம்பர் குறையும் போது அது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது அரசாங்கத்தோட மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையோட மதிப்பை நேரடியா குறைக்குது. இந்த அரசாங்கத்தால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலங்கிற எண்ணம் வரும்போது அது எந்த ஒரு அரசியல் கொள்கையை விட சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறிடுது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த புள்ளிதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல விலைவாசி உயர்வுக்கு எதிராக ஆரம்பிச்ச போராட்டம் மெதுவா அதோட இலக்கம் மாத்திக்கிச்சு. இந்த விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம், இந்த பொருளாதார சீரழிவுக்கு யார் காரணம் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ. அவங்களோட கோபம் மொத்தம் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவர், அதாவது சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கோமேனி பக்கம் திரும்பிச்சு. இது ஏன் முக்கியம்னா ஈரானோட அரசியல் அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? ஆமாம். அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இருந்தாலும் அவரை விட அதிக அதிகாரம் இந்த உச்சநிலை தலைவருக்கு தான் இருக்கு. ராணுவம், நீதித்துறைன்னு எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல தான். ஆமா. அதனால மக்கள் தங்களோட கோபத்தை நேரடியா அதிகார மையத்துக்கே காட்டியிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஆட்சியே வேண்டாம் அப்படிங்கிற முழக்கங்கள் ஒலிக்க ஆரம்பிச்சது. இதுதான் பல சர்வாதிகார ஆட்சிகள் உடையறதுக்கான முதல் படி மாதிரி. நிச்சயமா. ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனை ஒரு தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த காட்டையும் எரிக்கிற காட்டு தீயா மாறுறத நாம இங்க பாக்குறோம். அத வெறும் பொருளாதார போராட்டங்கிற அடையாளத்தை இழந்து ஒரு முழுமையான ஆட்சி எதிர்ப்பு புரட்சியா உருமாறி இருக்கு. ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிதாகும் போது உலக நாடுகள் சும்மா வேடிக்கை பார்க்காது. குறிப்பா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். இந்த விஷயத்துல அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? நீங்க எதிர்பார்த்தது போலதான் அமெரிக்கா இந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்குச்சு. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் நடக்கிற உயிரிழப்புகள் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொன்னதோட நிறுத்திக்கல. அப்புறம்
தன்னோட நிர்வாகம் அதற்கேற்ப செயல்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதற்கேற்ப செயல்படும், அதாவது ஆக்ட் அக்கார்டிங்லி. இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் சர்வதேச அரசியல்ல இது ரொம்ப கனமான வார்த்தையாச்சே. ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? பொருளாதார தடையை இன்னும் அதிகப்படுத்துறதா, இல்ல ராணுவ ரீதியான நடவடிக்கையா? அதுதான் அந்த வார்த்தையோட தந்திரமே. அது ஒரு திறந்த மிரட்டல். அதுக்கு பல அர்த்தங்களை கற்பிச்சுக்கலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு பக்கம் ஈரான்ல போராடுற மக்களுக்கு பயப்படாதீங்க, நாங்க உங்க பக்கம் இருக்கோம் அப்படின்னு ஒரு தார்மீக ஆதரவு கொடுக்கற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஈரான் அரசாங்கத்துக்கு நீங்க அடக்குமுறையில நிறுத்தாட்டி நாங்க நேரடியா தலையிடுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரியும் இருக்கும். சரி, இதுக்கு ஈரான் அரசாங்கம் எப்படி எதிர்வினையாற்றுச்சு? அமைதியா இருந்தாங்களா? வாய்ப்பே இல்ல. இது ஒரு கிளாசிக் சர்வதேச அரசியல் சதுரங்காட்டம். ட்ரம்ப் வலுவான நடவடிக்கை எடுப்போன்னு மிரட்டின உடனே ஈரான் பதிலடி கொடுத்துச்சு. என்ன சொன்னாங்க? அமெரிக்கா எங்க நாட்டு மேல ராணுவ தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு போலியான காரணத்தை, ஒரு ப்ரீடெக்ஸ்ட உருவாக்க பாக்குது. ஓ, மனித உரிமைகள் மேல அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல, எங்க நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களை பலவீனப்படுத்தணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டுச்சு. ஆஹா. ஒரு பக்கம் மனித உரிமை மீறல் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது, இன்னொரு பக்கம் இது எங்க உள்நாட்டு விவகாரத்துல தலையிடுற சதி அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஆமா. இந்த ரெண்டு வாதத்துக்கும் நடுவுல தெருவுல போராடி உயிர் விடுற அந்த சாதாரண மக்கள் மாட்டிக்கிறாங்க இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நேரத்துல அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு சக்திகளோட தலையீடு உண்மையிலே போராட்டக்காரர்களுக்கு உதவுமா, இல்ல அவங்களுக்கு இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்குமா? அதுதான். இது ஒரு இருதலை கொள்ளி எறும்பு நிலைமை மாதிரி இல்லையா? ஆமா, சர்வதேச அழுத்தம் இருந்தா அரசாங்கம் ஒருவேளை அடக்குமுறையை குறைக்கலாம், உலகமே நம்மள பார்த்துட்டு இருக்குன்னு ஒரு பயம் வரலாம். ஒருவேளை. ஆனா அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. ஈரான் அரசாங்கத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதமா கூட அமையலாம். எப்படி? அவங்க உடனே தங்களோட நாட்டு மக்களுக்கு, பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன், இது மக்களோட போராட்டம் இல்ல, இது அமெரிக்காவோட சதி, வெளிநாட்டு சக்திகளோட கைக்கூலிகள் தான் இங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேசியவாத உணர்வை தூண்டி விடலாம். ஓ, அப்போ போராட்டத்தோட உண்மையான நோக்கமே அடிபட்டு போயிடும். ஆமா. விலைவாசி உயர்வுக்காக போராடின மக்கள் தேச துரோகிகளா சித்தரிக்கப்படுவாங்க. இது போராட்டத்தை பலவீனப்படுத்தாதா? நிச்சயமா பலவீனப்படுத்தும். இது போராட்டத்தோட நியாயத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கிடும். மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு ஆதரவு திரட்ட கூட இது வழிவகுக்கும். இதுதான் பல நாடுகள்ல நடக்குது. ஆமா. அதனால ஒரு வெளிநாட்டு சக்தி ஆதரவு தெரிவிக்கிறது களத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதை விட பல நேரங்கள்ல ஆளும் அரசாங்கத்துக்கே சாதகமா முடிஞ்சிடுது. இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் தொகுத்து பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. 1, ஈரானில் நடந்த போராட்டத்தோட வீரியமும் அதனால் ஏற்பட்ட மனித இழப்புகளும் நாம நினைக்கிறத விட பல மடங்கு அதிகம். 2000 உயிர்களுங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான எண். ஆமா. 2வது, ஒரு பொருளாதார பிரச்சனைங்கிற சின்ன தீப்பொறி எப்படி ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சி அமைப்புக்கு எதிரான ஒரு மாபெரும் புரட்சியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி பாடம். மக்களின் அன்றாட தேவைகளை ஒரு அரசாங்கம் பூர்த்தி செய்ய தவறும்போது அந்த அரசாங்கத்தோட ஆயுட்காலம் கேள்விக்குறியாகுது. சரியா சொன்னீங்க. 3வதா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே தங்கிடுறதில்ல. கரெக்ட். ஈரானோட தெருக்கள்ல நடக்கிற ஒரு போராட்டம் வாஷிங்டன்ல இருக்கிற வெள்ள மாளிகையில எதிரொலிக்குது. ஒரு உள்நாட்டு பிரச்சனை உடனே சர்வதேச அரசியல் சதுரங்கத்துல ஒரு காயா மாறிடுது. இதுதான் இன்றைய யதார்த்தம். ஆமா. இந்த ஆதாரம் நமக்கு அந்த நிகழ்வோட ஒரு முழு படத்தையும் காட்டுது. ஆனா இது உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. நாம செய்திகள்ல அடிக்கடி படிக்கிற நாணய மதிப்பு வீழ்ச்சிங்கிற வார்த்தைய இனிமே நாம வெறும் ஒரு பொருளாதார செய்தியா மட்டும் பார்க்க முடியாது. அது எப்படி மக்களின் பர்ஸ மட்டும் காலி பண்ணாம அவங்க மனசுல கோபத்தையும் விரக்தியையும் நிரப்பி கடைசியில ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு அரசியல் சக்தியா மாறுது. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஈரானோட உள்நாட்டு அரசியலிலும் உலக நாடுகளுடனான அதன் உறவிலும் ஏற்பட்ட நீண்டகால தாக்கங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒரு போராட்டம் முடிவுக்கு வரலாம், ஆனா அது விட்டு செல்லும் தழும்புகளும் அது ஏற்படுத்துற மாற்றங்களும் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும்.